குரு பகவான் மேச லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு குரு பகவான் 9க்கும் 12க்கும் உடைய பாக்கிய விரய ஸ்தானாதிபதி. ஆனால் எந்த நிலையிலும் பாக்யாதிபதி திரிகோணாதிபதி ஆவதனால் அவர் பெரிய கெடுதல்களை இந்த லக்னத்திற்கு செய்ய மாட்டார், நன்மைகளையே பெரும்பாலும் தருவார். ஆக குரு பகவான் ஒரு இயற்கை சுபகிரகம். அனைத்து ஜாதகத்திலும் அனைத்து லக்னங்களுக்கும் அவர் வலுப்பெற வேண்டியது அவசியம். ஆனால் மேச லக்னக்காரர்களுக்கு அது ரொம்ப அத்தியாவசியம். இங்கே குரு மட்டும் பலவீனம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் எந்த விதமான பாக்கியங்களை பெறுவதற்கும் அந்த ஜாதகம் கொஞ்சம் ரொம்ப போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஆக குரு பகவான் வலுவாக இருக்கின்ற பட்சத்தில் வேலை அமைவது, வெளியூர் வாழ்க்கை அமைவது, குருதசையில் சிலர்லாம் பார்த்திங்கன்னா மேச லக்னக்காரங்க வெளிநாடு போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான அமைப்புகள், இந்த குலதெய்வ அருள் பெறுகிறது மாதிரியான அமைப்புகள், சில நல்ல உயரங்களை பெறுவது, கௌரவ அந்தஸ்துகளை பெறுவது, நல்ல மதிப்பு மரியாதை கௌரவ பொறுப்புகளை பெறுவது, இந்த உயர்கல்வி பயில்வது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாவற்றுக்குமே குருதசை சிறப்பாக அமையும். ஆக மேச லக்னத்தில் பிறந்த ஒரு அன்பருக்கு குரு தசை எந்த நிலையிலும் வலுப்பெற வேண்டியது அவசியம். அதிலும் 9ஆம் அதிபதியாக வருகின்ற இந்த குரு பகவான் 4ஆம் வீட்டில் போய் உச்சமாகிறார் அப்படிங்கிற நிலையில் உங்கள் ஜாதகத்தில் இருப்பாரானால், அங்கேயும் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்குமேயானால் இந்த குரு மிகப்பெரிய யோக பலன்களை தந்தே தீரும். அந்த விதத்தில் குரு தசை வலுப்பெற வேண்டியது அப்படிங்கிறது மிக 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 அவசியமான ஒன்று மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு.